ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.10ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த கொஸ்டினில் நம்ம வந்து வேரியன்ஸ்க்கு ப்ரூஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர், அதுக்கு வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1/12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக நமக்கு சிக்மா, அப்போ என்ன ஆகும், இங்கே ரூட் வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போட போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே கொஸ்டின் இருக்க மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு இங்கே 21க்கு பதிலாக n போட்டுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மா போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இப்போது என்னன்னா நமக்கு எவ்வளோ இங்கே 21 இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், n இருக்கிற இடத்துல 21 போட போகிறோம். அப்போ சிக்மாவுடைய வேல்யூ என்ன ஆகும்னா n ஸ்கொயர்னா 21 ஸ்கொயர் மைனஸ் 1/12 ஆகிடும். 21 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 2 2 4. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 441ன்னு கிடைக்குதா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441, அதுக்கப்புறம் இங்கே -1 இருக்குது, டிவைடட் பை 12. ஸோ 441ல் 1 போச்சுன்னா 440 வரும், டிவைடட் பை 12 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 44ம் 4 டேபிளில் வரும், 12ம் 4 டேபிளில் வரும் இல்லையா. அப்போ இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 டைம், இது 1 டைம் 0, அவ்வளோதான். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110/3ன்னு கிடைக்குதா. இது வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 110 நான் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 3s are 9 வந்துடும். இப்போ பேலன்ஸ் 2 வரும். இந்த 0வை இறக்கிக்கிறேன். 6 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 18 கிடைக்கும். பேலன்ஸ் 2 பாயிண்ட் வச்சுட்டு நான் இங்கே 0 சேர்க்குறேன். அப்போ 6 டைம்ஸ் திரும்பியும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், அதே 6 தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 1 ஆட் பண்ணிட்டு 6 7ன்னு எடுத்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.67 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம், 36.67. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 6 டைம்ஸ் போட்டால் தான் 6 6 36 நமக்கு கிடைக்கும். இது 0 ஆகிடும். இங்கே பாயிண்ட் இருக்கிறனால இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரை நான் இறக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 12. ஸோ 12 பக்கத்தில் ஒரு நம்பர் நம்ம போடுறோம். இன்கேஸ் 1 போடுறோன்னா கூட அது பக்கத்தில் 1 தான் போடணும். இங்கே என்ன போடுறோமோ அதே நம்பர் தான். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 121. பட் நமக்கு இங்கே அதை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அடுத்த 2 நம்பரை இறக்கணும். ஸோ அடுத்த 2 நம்பர் இல்லை அப்படின்றதுனால 2 0வை நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், இறக்கிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், 2 0 வந்துடும். இப்போது நம்ம நம்பர் இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு 0வை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இறக்குனதுக்கு அப்புறமும் இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம 0 ஆட் பண்ணிட்டு இதை இறக்கியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 அப்படியே வந்துடும். 6 2s are 12 ஆகிடும். இப்போ 120 இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் நம்பர் போட்டு பாருங்கள். 1 டைம் போட்டோன்னா என்ன ஆகும், அதே தான் கிடைக்கும். நான் சும்மா 5 டைம்ஸ் போடுறேன். 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25 10 பேலன்ஸ் 1 6. 6 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். அப்போ இங்கேயும் 6 தான் போடணும். 36 12 7 அதிகமாகுது. அப்போ நம்ம 5 டைம்ஸ் தான் போட முடியும். என்ன வந்திருக்கு, 6025 வந்திருக்கு. ஸோ இதை சப் பண்ணிக்கலாமா, இங்கேருந்து பாரோ பண்ணுவோமா. அப்போ இங்கே 6, இங்கே 9, இங்கே 10, 5 7, இங்கே 6, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம 2 0வை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, பேலன்ஸ் 1 12. ஸோ இந்த நம்பர் பக்கத்தில் இப்போ நம்ம நம்பர் போட போகிறோம். இப்போ பாருங்கள், 1210. இது பக்கத்தில் நான் ஒரு 5 போடுறேன். ஏன்னா நமக்கு இங்கே வர நம்பரு 1 5 இருந்துச்சுன்னா இது கூட 1 ஆட் ஆகும். 5 விட கம்மியாக இருந்தால் இந்த நம்பர் அப்படியே வந்துடும், அவ்வளோதான். அதனால் நம்ம 5 போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் 5 போடுறேன். 5 5s are 25, இங்கே 2 வந்துடும். 5 10 பேலன்ஸ் 1 6. இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட இது சின்னதாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே வர நம்பர் 5ஓ இல்லை 5க்கு மேலேயோ தான் வரும். அப்போ இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ என்ன கிடைக்கும், 6.06 நமக்கு கிடைக்கும். இதுதான் சிக்மாவுடைய வேல்யூ. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.